என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடன் இருந்தால் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் கிடைக்கும். என் ஜனமாகிய நீங்கள் தினமும் அதிகாலையிலே வேதாகமம் வாசித்து என்னிடத்திலே ஜெபம் செய்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் உங்கள் மீது மனதுருகிற ஆண்டவர். மலைகள் விலகிப் போனால் கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் இன்று இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தராகிய நான் கொடுத்த கிருபையே காரணமாகவும் என்னுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் மனநிறைவாய் வாழ்கிறீர்கள். என்னுடைய கிருபையை நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய கிருபையை விட்டு விலகக்கூடாது. தகுதியற்றவர்களாய் இருக்கக்கூடிய உங்களை தகுதி வாய்ந்தவர்களாய் மாற்ற என்னுடைய கிருபை உங்களுக்கு தேவை. நீங்கள் எப்பொழுதுமே இது என்னுடைய வெற்றி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய திறமை என்று நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடையதாக எண்ணக்கூடாது. இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையாகும். கர்த்தர் தன் மக்களுக்கு கிருபை கொடுத்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய திறமையால் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது, நல்ல வருமானம் கிடைத்தது, சிறந்த ஊழியம் செய்யப்படுகிறது, நல்ல வாழ்க்கை கிடைத்தது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் புரிய வேண்டியது ஒன்று, கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்ததனால் உங்களுக்கு இவைகள் எல்லாம் கிடைத்தன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை புரிந்து கொண்டு கர்த்தரிடத்திலே விசுவாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே தகுதியற்ற எனக்காக உமது கிருபையை கொடுத்து என்னை உயர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று துதியுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுத்த கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த கிருபையினால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். மீகா 7 அதிகாரம் 15 உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் இன்று ஏதோ ஒரு காரியத்திலே மாற்றம் வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி காத்திருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என்றே நீங்கள் அந்த அதிசயங்களை காண்பீர்கள். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை தகர்த்தெறிந்து உங்களுக்கு வழிகளை திறந்து உங்களை நடத்துவேன். அந்த அதிசயம் இன்றே நடக்கும் உங்களுக்கு. என் ஜனமாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அழித்து விடலாம் என்று உங்களை துரத்தி வருகின்ற சத்துரு பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்டவர்கள், அவர்களிடத்தில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை காத்துக்கொள்வேன். கர்த்தராகிய நான் அதிசயங்களை செய்து அவர்களின் கைகளில் இருந்து உங்களை தப்புவிப்பேன். உங்களுக்கு எதிராக எழும்புவோர் காணாமல் போவார்கள். மனிதர்களால் முடியாத காரியத்தை முடித்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே, ஆண்டவரே, எனக்கு இன்று இந்த காரியத்திலேயே அதிசயங்களை செய்யும் என்று என்னை நோக்கி துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இன்றைய ஒரு அதிசயம் நிகழும். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் ஜனமாகிய நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது உங்களுக்கு போராட்டம், நெருக்கம், கலக்கம் போன்றவைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் பல நேரங்களில் நெருக்கம், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் என் ஜனமாகிய நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுக்கு சில நேரங்களில் நெருக்கம், கலக்கம் வரலாம். ஆனால் என் ஜனமாகிய நீங்கள் மனமுடைந்து போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வேலையில் போராட்டமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிறது, நான் தொழில் செய்யும் இடத்தில் எனக்கு போராட்டமாக இருக்கிறது, ஊழியத்திலே எனக்கு போராட்டமாக இருக்கிறது, நெருக்கம், கலக்கம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது என்று என் ஜனமாகிய நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் அதிசயமாய் இன்றே மாறிவிடும். இவைகள் அனைத்தும் எப்பொழுதும் உங்களை தொடர்ந்து வருவதில்லை. இவைகளைக் கண்டு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரமும் உண்டு.
ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை காத்துக்கொள்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய கையினை பிடித்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே செல்லுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எந்த பக்கத்திலிருந்து நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து, ஆண்டவரே, நான் எப்பக்கத்திலிருந்து நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை. எனக்கு வரக்கூடிய கலக்கம் நெருக்கம் போன்றவைகளினால் நான் மனம் முறிவு அடைவதில்லை. சத்ருவினால் வரக்கூடிய கலக்கம் நெருக்கம் போன்றவைகளினால் எனக்கு மனம் முறிவு ஏற்படுவதில்லை என்று உம்மை விசுவாசத்துடனே நோக்கி ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னை சத்துருக்களிடத்தில் விடுவித்து காத்துக்கொள்வீர் என்று உண்மை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் என்னை ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களோடு நான் இருப்பேன். நீங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசுவுடன் நடக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் என்னுடன் நடப்பதினால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பது கர்த்தராகிய என்னுடைய விருப்பமாகும். என் ஜனமாகிய உங்களின் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 56 அதிகாரம் 8 என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உங்களுக்கு பதில் உண்டு. என் மகளே, என் மகனே, நீங்கள் தேவாலயத்திற்கு வந்து இறைவனிடத்திற்கு முன்னாலே மண்டியிட்டு அழுகும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கண்ணீரானது சேகரித்து வைக்கப்படும். நீங்கள் சிந்தின கண்ணீரின் அளவானது பரலோகத்திற்கு செல்லும். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் தேவ தூதர்களால் சேமிக்கப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். என் ஜனமாகிய நீங்கள் எந்த காரியத்தினை குறித்து என்னிடத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திலேயே உங்களுக்கு பதில் உண்டு என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். அதனால் என் ஜனமாகிய நீங்கள் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் வாழுங்கள். நீங்கள் என்னை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வருமானம் வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நல்ல வியாபாரங்கள் பெருக வேண்டும். ஆண்டவரே, நான் வசிக்கக்கூடிய இடத்திலே நான் நிறைவாய் வாழும்படி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நல்ல படிப்பினை தர வேண்டும் என்று நீங்கள் என்னை நோக்கி கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கண்ணீருக்கு கட்டாயம் கர்த்தராகிய நான் பதில் தருவேன். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே, ஆண்டவரே, என் கண்ணீரை நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுகின்ற தேவன், என்னுடைய கண்ணீரை சேகரித்து வைத்து நான் சிந்தின கண்ணீருக்கு ஏற்ற பலனை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியத்திலே எனக்கு இப்பொழுதே ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறீர் என்று உம்மை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் என்னை நோக்கி துதியுங்கள். அப்பொழுது உங்கள் கண்ணீருக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைவாய் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து உங்களை தப்புவிப்பேன், சத்துருக்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் சிக்கி விடுவேனோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலங்கிக் கொண்டிருக்கிற ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து காலத்திலே கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று என் ஜனமாகிய நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய நான் உங்களை தப்பிக்க வல்லமை உடைய தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் என்னை நோக்கி விசுவாசத்துடனே ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நீர் எங்களை தப்புவிக்கிற தேவன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து என்னை இதற்கு முன்னர் தப்புவித்து இருக்கிறீர், இப்பொழுதும் தப்புவிக்கிறீர், இனிமேலும் தப்புவிப்பீர் என்று உம்மை விசுவாசிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் துதியுங்கள். நீங்கள் என்னை நோக்கி துதிக்கும் பொழுது